இந்த சன்ஹாவோட தங்கச்சி வேறு டெக்ஸ்ட் பண்ணுறா அந்த சோஹி பொண்ணுல இந்த மாதிரி வந்து அம்மா நல்லா இருக்காங்க அண்ணா. அதுக்கப்புறம் ஒரு மாதம் அப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறமேட்டுக்கா கேர்ள்ஸ்லாம் ட்ரிப் போகிறாங்க, என்னையும் கொஞ்சம் அனுப்ப சொல்லி அம்மாட்ட பேசு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மாதம் அப்புறம் சன்ஹா திரும்பி வர மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சன்ஹாவும் கொஞ்சம் டென்ஷனாகவே ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே சன்ஹாவோட அம்மா பாஸ்ட்டில் சன்ஹாக்கு பண்ண டார்ச்சர்லாம் இவர் நினச்சி பார்த்துட்டு ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறாரு. இப்போ நம்ம சன்ஹா வந்து ஒர்க் கிளம்புறா. சரி பார்க்கலாம் ஜுவான்னு சொல்லிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுவார். ஆனால் யாரும் ஓப்பன் பண்ணுவானுங்க. போகலான்னு போகிறப்போ ஜுவான் வெளியே வருவாங்க. அப்படி தூங்கி முடிச்சு வருவாங்களா, வந்துட்டு என்னடா இப்போ வந்திருக்குன்னு கேட்குறப்போ இல்லை சும்மா தானே. சரி சரி இரு அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா வந்துட்டு கொடுக்க சொன்னாங்க. ஒழுங்காக தூங்குற எப்பலான்னும் போது என் மேலே உனக்கு ரொம்ப அக்கறை இல்லை, நம்ம எனக்கு இல்லை அப்பாவுக்கும் அங்கிளுக்கும் அக்கறை, எனக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹாவும் சொல்லும் போது ஜுவான் கேட்பாங்க நல்லா இருக்கல அப்படிங்க. நல்லா தான் இருக்கேன், ஆனால் ஒருத்தங்க எனக்கு ஓகே சொன்னால் நான் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். ஜுவானை போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போய் கனரில் பார்த்தா அப்படியே தூங்கி முடிச்சு வந்திருக்காங்களே. இப்போ தான் அவங்க நோட் பண்ணுறாங்க, ஐயோ இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களே அவங்களை சமாதானப்படுத்திருக்காங்க. சரி ஓகே இதோட மோசமாலாம் அவன் நம்மளை பார்த்துருக்கான் அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம ஜுவானோட ஷாப்பில் வந்து நம்ம ஹேஜுனோட ஃப்ரெண்டை உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹேஜுன் சொல்லுவார் இந்த மாதிரி ஜுவானை வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேட்டேன் போது அவங்க ஃப்ரெண்டு ஷாக் ஆகிட்டு என்னடா ஜுவானை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். இல்லைடா ஒரே ஒரு செகண்ட் என் மைண்டில் அந்த தாட் கிராஸ் ஆச்சு நீ வேறு அப்படின்னு. ஒரு செகண்ட் சரி ஓகே நான் சொல்கிறேன் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க கண்ணை முடிக்கோ ஜுவானை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோ, ஜுவான் இப்போ பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ அப்படியே ஹேஜுனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்காச்சே அப்படின்ற வரா. இது கேட்டுட்டு கத்தி சொல்லிடுவார். இதை கேட்டுட்டு ஜுவான் பக்கத்தில் வந்து உட்காந்துருவாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படியாவா வந்து எனக்கு கிஸ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜுவான் வந்து டீஸ் பண்ணுவாங்களா. சீ உனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின் போது இது ஒரு சின்ன கடை இவ்வளோ கத்தி பேசுறீங்க எனக்கு எப்படி கேட்காம இருக்குன்ற மாதிரி ஜுவான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் ஒரு டீச்சராக வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை நான் எதுவும் தப்பாக சொல்லி இது வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி சொன்னால் அவன் திருந்திடுவான் தான் அப்படி சொன்னேன் அப்படி சொல்லி அவர் சமாளிப்பார். நல்லா சமாளிக்கிறீங்க போங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஹேஜனை வந்து மிரர்லாம் க்ளீன் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜுவான் வந்து ஹேஜுன்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அப்பா உனக்கு கண்டிப்பாக இந்த தடவை போட மாட்டாங்க, அப்பா உன் ரூமை கூட மாற்ற வச்சுருந்தாங்க உனக்கு தெரியுமா, ஏன்னா நீ திரும்பி வரணும்னு சொல்லிட்டு தான் உன் ரூமை கூட சேஞ்ச் பண்ண வச்சுருந்தாங்க, அப்பா என்னையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்க. உடனே ஹேஜுனும் அப்படியா அப்படின்னு கேட்குறப்ப என்ன அப்படியா, நான் உன்னை நீ என் ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா தான் சொன்னேன், ஏன் 10 வருஷமாக என்னை பார்க்க வரல, ஒரு சிஸ்டராக எனக்கு இது கோவப்படக்கூட ரைட்ஸ் இல்லையா, ரைட்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜுவான் கேட்குறப்ப கண்டிப்பாக ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பேசிப்பாங்க. சரி அதனால் இதுலேருந்து இதுக்கப்புறம் நான் உன்னை ஒப்பானே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஜுவான் வந்து ஹேஜுன் ஒப்பா அப்படின்வாங்களா. உடனே ஹேஜுன் வந்து ப்ளீஸ் கேட்க சகிக்கல நிறுத்துன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணி விளாட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நம்ம சன்ஹாவோட அப்பா அதுக்கப்புறமேட்டுக்கா ஜுவானோட அப்பாலாம் ஒன்று உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு பேசுவாங்க. அப்போ வந்து ஜுவான் அப்பா அப்புறம் சன்ஹா அப்பாலாம் சன்ஹாட்ட கேட்பாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா ஒன்று ஒரு மாதத்தில் வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க என்ன விஷயம்னு சொல்லுவோம். இல்லைப்பா நான் அம்மாட்ட தெளிவாக சொல்லிட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன், அம்மா சொன்னாங்கிறதுக்காக என்னால் போக முடியாது, ஆனால் அவங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சன்ஹாவோட அப்பா கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா இருக்கேன், நான் கண்டிப்பாக அங்கே போக மாட்டேன். ஒரு மாதம் அப்புறம் அவள் கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்குறப்போ அவங்களால என்னை இழுத்துக்கலாம் போக முடியாதுல, எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். என்ன தானே நடந்தது அவனை கஷ்டப்படுத்தினால சொல்லுன்னு சொல்லிட்டு சன்ஹா அப்பா ரொம்ப டென்ஷனாக கேட்பாரு. ஆனால் என்ன கேட்டாலும் இல்லை நான் நல்லா இருக்கேன், நான் எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் சன்ஹா சமாளிப்பாரா. இதை கேட்டுட்டு சன்ஹா அப்பாக்கும் வந்து மரியாதை வெளியே போயிரு, எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்போ சன்ஹாவும் வெளியே போகிறப்போ ஜுவானோட அப்பா போய் பேசுவார். சரி விட அவன் மேலே இருக்க அக்கறையில் தான் டென்ஷன் ஆனா, ஏதாவது இருந்தால் அங்கிள்கிட்டே சொல்லேன் அப்படின்னு கேட்குறப்போ இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். சரி ஓகே அப்போ பார்த்துக்கோ நீ சொல்கிறத நான் நம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போவாங்களா. ஜுவான் அப்பா அப்போ ஒரு முதுகில் கை வச்சிட்டே போவார், பெயின் இருக்கும் போல். இதை பார்த்துட்டு சன்ஹாவும் வந்து நாளைக்கு என் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படி சொல்லிட்டு போவார். இப்போ நம்ம ஜுவான் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க நம்ம சன்ஹாவோட ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் ஜுவானோட அப்பா வந்து அவங்க ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஜுவான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சன்ஹா வருவார். சன்ஹாவை பார்த்தோன்னே ஜுவான் பேசுவாங்க. பேசும்போது சரி இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கூப்பிட்டு போயிட்டு இவங்க கையில் பெயின் இருந்ததுல அந்த கையில் வந்து சுடு தண்ணி மாதிரி ஒன்று வச்சு அதில் முக்கி எடுத்துகிட்டு இருப்பாரா. சரி ஓகே எனக்கு பெயின் இருக்கும் உனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் எனக்கு நான் கரெக்டாக நோட் பண்ணிட வேண்டியன்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜுவானுக்கு வந்து அப்படியே சன்ஹா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேவா சன்ஹா அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து சன்ஹா என்ன பண்ணுவார், ஜுவானோட காது கிட்ட வரைக்கும் போயிட்டு ஹஸ்கி வாய்ஸில் நர்ஸ் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துன்னு போவாங்க நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறா. அவ்வளோதான் ஜுவான் ஷாக் ஆகிட்டு இப்போ எதுக்குடா என் காதுகிட்ட வந்து ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிற லூஸ் அப்படி சொல்லி கத்துவாங்க. ஆனால் அவங்க மொத்தமாகவே இம்ப்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் சன்ஹா போயிடுவார். இப்போ ஜுவானோட அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சன்ஹாவும் அதுக்கப்புறம் அந்த ஹிஜு பொண்ணில் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. ஹிஜு வந்து கேட்டு இருப்பா அவனுக்கு என்ன பிடிக்குமாடான்ற மாதிரி அது ரிலேட்டடாக பேசி கொஞ்சம் டச் பண்ணி டீச் பண்ணி விளையாடிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இது வந்து ஜுவானோட அப்பா பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பார், வா க்யூட்டாக இருக்கேன்ற மாதிரி. ஜுவான் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆவாங்க, ஜெலஸ் ஆவாங்க சொல்ல போனால். அதுக்கப்புறம் ஜுவான் வந்து அவங்க அப்பாட போய்ட்டு இப்போ எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாரு, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கலான்ற மாதிரி ஜுவானோட அப்பா பேசுவாங்க. அப்படின்ற மாதிரி ஜுவான் பார்த்துட்டு இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு சன்ஹாவும் அங்கிள் அப்படி சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து இப்போ உங்களுக்கு முதுவலி பரவாயில்ல என்னமா பரவாயில்லப்பா அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னும் போது என் கூட தான் ஸ்கூலில் படிச்சது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னும் போது அப்படியா சூப்பர் ஜுவான் கூட தெரியும்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். உடனே ஜுவான் ஆமாம்மா எனக்கு தெரியும்,
நீங்கள் 2 பேரும் பார்க்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஜோனோட அப்பா சொல்லும்போது, ஜோன் வந்து சொல்லுவாங்க, அவன் முதல்ல வந்து நம்ம ஹேஜுன் தான் டேட் பண்ணா. அதுக்கப்புறம் ஹேஜுன டம்ப் பண்ணிட்டா தெரியுமாப்பா அப்படின்னு கேட்குறப்போ, அப்படியா யாருக்காக டம்ப் பண்ணேன்னு கேட்கும்போது, அது தெரியல வேற ஒருத்தனுக்காக டம்ப் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஜோன் வந்து கொஞ்சம் கடுப்பாவே சொல்லுவாங்க. சன்ஹாக்கு சிரிப்பா இருக்கும். இப்போ ஜோன் வந்து பேய் மாரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து டால் வீட்டுக்குள்ள வந்து பார்த்து பயந்துருவாங்க. என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்குறப்போ, அங்கிள் நல்லா இருக்காருலன்னு கேட்பாங்க. அங்கிள்லாம் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் சொல்லுவாங்க. அப்புறம் வேறு எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் டால்க்கு ஒரு டெக்ஸ்ட் வரும். யாருன்னு பார்த்தா டாலோட அம்மா தான் பிளைண்ட் டேட் போக சொல்லி ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க. என்னடி உங்கள் அம்மா திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஜோன் கேட்கும்போது, ஆமாடி என்னால் சுத்தமாக முடியல. அது எப்படி ஒருத்தனை பார்த்து சும்மா சேலரி எப்படி இருக்குது, ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்டு எப்படி ஹார்ட் ஃப்ளட்டர் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, ஹார்ட் ஃப்ளட்டர் ஆகுமா, நமக்கு பிடிச்சவங்க பார்த்தா ஹார்ட் ஃப்ளட்டர் ஆகும் அப்படின்னு அவங்க வந்து இப்போ சன்ஹா கூட ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களா அந்த மூமெண்ட்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம ஹேஜன் வந்து அவங்க ஆன்ட்டியை பார்க்க போயிருப்பான். அவங்க ஆன்ட்டி வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு ஆன்ட்டின்னு கூப்பிடுவோம். அவங்க ரொம்ப ஷாக் ஆகி அழ ஆரம்பிச்சிடுவாங்க. உண்மையாகவே ஹேஜன் தான் வந்திருக்கியா, ஐயோ நீ அப்படியே தான்டா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சரிவா ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. பர்கர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அமெரிக்கா போனோன்னு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அவங்க ஆன்ட்டி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பார்த்து போயிட்டு வெளியே கிளம்பும்போது நம்ம ஹேஜன் வந்து கேட்குற ஆன்ட்டி உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்காம போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்களா, அவனை காண்டாக்ட் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறப்போ, இல்லை அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும், நான் என் ஃபோன் நம்பர் வேறு மாற்றிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க அம்மாவை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஹேஜனும் சொல்லுவார். சொல்லிட்டு அவர் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக போவார். இவங்க ஆன்ட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் போவாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து அவங்க அம்மா மாதிரியே ஒரு லேடி போவாங்களா, அவங்கள பார்த்துட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டே போவார். இங்கே அதே மாதிரி வந்து என்னென்னா நம்ம ஜோனோட அப்பாவும் ஒரு லேடி மேலே இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு சாரி சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹேஜனோட அம்மா மேலே தான் ஜோனோட அப்பா இடிச்சிருக்காரு. ஓகேவா, இங்கே நம்ம ஹேஜனும் வந்து அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டல்லாவே அழுகிற மாதிரி ஆயிடுவார். அந்த நேரம் பார்த்து பின்னாடி தான் நம்ம தால் கூப்பிடுவாங்க. இவர் அழுதுன்னு இருப்பார். இதை பார்த்துட்டு அவரும் கண்ணை தொடச்சிட்டு சரி ஓகே நீ ஜுவான்ட்ட சொல்ல மாட்டேல அப்படின்னு தால்கிட்ட கேட்கும்போது, நீ மறந்துட்டியா, இதுக்கு முன்னாடி கூட நான் ஜுவான்ட்ட எதுவும் சொன்னதில்லை உன்னை பற்றி, ஸோ இப்பயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் தான் அப்படின்போது, ஆனால் இந்த தடவை எனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது அதுக்கு, நீ வந்து என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லும்போது அவர் ஷாக் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து பிளைண்ட் டேட் போக சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் பாய் ஃப்ரெண்டாக எனக்காக ஆக்ட் பண்ணுறியான்ற மாதிரி. பேரலாக இங்கே வந்து ஜோனோட அப்பாவும் வந்து ஹேஜனோட அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்போ இங்கே வந்திருக்கீங்க ஹேஜனை பார்க்கணுன்னு தோணலையானும் போது, இல்லை எனக்கும் இப்போ தான் தெரியும் அவன் அமெரிக்காலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன், என் தங்கச்சி சொன்னானோ அப்போ உங்கள் தங்கச்சி கூட நீங்கள் டச்சில் தான் இருக்கீங்களா அப்படின்னு. இல்லை டச்சில் நான் அவள் தான் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி அவனும் இங்கே சோலில் தான் இருக்கான், நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் அப்படின்னும் போது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்காக எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா, இருங்க நான் இப்போ உடனே கால் பண்ணி ஹேஜனை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கால் பண்ண போவார். அப்போ வந்து நம்ம ஹேஜனோட அம்மா வந்து இல்லை கால் பண்ணாதீங்க, எனக்கு அவன் ஃபேஸை ஒருக்கா பார்த்தா போதும் தான் நான் இங்கே வந்தேன், அவனை பார்க்க பேசுறதுக்கு எனக்கு இன்டென்ஷன் இல்லை, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் ஏஞ்சி போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கேஞ்சி போவாங்க. ஜுவானோட அப்பாவும் எவ்வளோ ட்ரை பண்ணுவார், இல்லை ப்ளீஸ் பேசிட்டு போங்க, ஒருக்காவது அவன் ஃபேஸை பார்த்துட்டு போங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அவன் நீங்கள் ஒரு ஹக் கொடுத்தாலே அவன் சமாதானம் ஆகிடுவான் ப்ளீஸ்னு. ஆனால் இந்த லேடி பாட்டுக்கு என்னை பார்த்ததே மறந்துடுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா ஜுவானோட அப்பா ஓடி போய் அவங்க கையை பிடிச்சி, இப்போ நீங்கள் நிற்கிறீங்களா இல்லையா, நான் 10 வருஷம் முன்னாடி உங்களை விட்டதுக்காக எவ்வளோ ரெக்ரெட் பண்ண தெரியுமா, அவன் பாவம் எந்த அளவுக்கு ஏங்கி போயிருக்கான் தெரியுமான்னு சொல்கிறப்போ, என் விடுங்க நான் வந்து ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேஜனோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு அவரே ஷாக் ஆகிடுறாரு. இங்கே நம்ம ஜுவானும் சன்ஹா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கா ஜுவான் சொல்லுவாங்க, நான் இதுக்கு முன்னாடி சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இப்போ நம்ம 17 இயர்ஸில் 3 பேர் ஒன்றா இருந்தோமே அந்த மாதிரி இருக்குது, அதனால் ப்ளீஸ் டைப் பண்ணி நான் லவ் பண்ணுறலாம் சுற்றிட்டு இருக்காத, நான் எப்படி ஹேஜுன்னு பார்க்கணும் அதே மாதிரி தான் உன்னையும் பார்க்குறேன், என்னால் உங்கள் 2 பேரையும் பிரித்து பார்க்க முடியாது, 2 பேரும் எனக்கு ஒரே மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ஜுவான் வந்து நம்ம சன்ஹா ப்ரப்போஸில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சன்ஹா ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசாமல் வெளியே போவாங்களா. வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ரெயின் வந்துடும். இவர் கோட்டை வந்து தலைக்கு மேலே பிடிச்சிட்டு வேகமாக போவார். அப்போ ஒரு டனல் கிட்ட போயிடுவாங்க. அப்புறம் நல்லா நனைஞ்சிருப்பாங்களா, சரி சன்ஹா வந்து தோற்றி விட வருவார். ஒன்று ஜுவான் பின்னாடி போயிடுவாங்க, இல்லை நானே தோற்றிக்கிறேன்னு. அப்போது சன்ஹா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு ஜுவான் என்ன பாருன்னுவாங்க. ஆனால் ஜுவான் பார்க்கவே மாட்டாங்க. கொஞ்சம் என்ன பாருன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கிஸ் பண்ணிடுறாரு ஜுவானு. இதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா.